ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விஜய் டிவில ஒரு புத்தம் புதிய மெகா தொடர். சீரியல் புதுசா இருந்தாலும் கதை கொஞ்சம் பழசுதான். ஒரு டாக்டர் பையன், ஒரு மாடர்னான பொண்ணு, ஒரு கிராமத்து பையன், ஒரு கிராமத்து பொண்ணு. இவங்க 4 பேரை வச்சுதான் கதை நகரப்போகுது. எப்படியும் கல்யாணம் மாத்தி தான் பண்ணி வைக்க போறாங்க. அதனால என்ன நடக்க போகுதுங்கிறது தான் கதையே. கதை பழசா இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோ இருக்கிறனால இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹீரோயினை ஒரு பெரிய சயின்டிஸ்ட்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு அவார்ட் எல்லாம் தராங்க. இந்த நாட்டுக்காக இன்னும் பல ஏவுகணைகளை நான் வானுக்கு அனுப்ப போறேன் அப்படின்லாம் பேசுறாங்க. என்னடா இது, டாக்டர் சயின்டிஸ்ட் இப்படி எல்லாமா கதை கொண்டு போறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அதுதாங்க இல்ல. இவங்க பேரு தான் பைரவி. அவங்க கனவு கண்டு அதுக்கப்புறம் எந்திரிக்கிறாங்க. சிந்து பைரவியில பைரவிய இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. சிந்துவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. கோயில் திருவிழாங்கிறதுனால நல்லா சத்தம் போட்டு பட்டாசெல்லாம் ரூமுக்குள்ளேயே விட்டு பைரவியை எழுப்பிடுறாரு நம்மளோட ஹீரோ ஆறுமுகம். இப்படி பண்றதெல்லாம் பார்த்து பைரவி ரொம்பவே காண்டாகிறாங்க. அதுக்கப்புறம் பைரவியோட அம்மா அப்பாவோட இன்ட்ரடக்ஷன். 2 பேரும் ரொம்ப ஹோம்லியா, குழந்தைக்கு நல்லாவே செல்லம் கொடுக்குற அம்மா அப்பாவா காட்டுறாங்க. நல்லா ஜாலியா பேசிட்டு இங்க முடியுது. அடுத்து நம்மளோட இன்னொரு ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன். அவங்க தான் சிந்து. பசங்க கூட கபடி விளையாண்டு ஜெயிச்சு அந்த பையன்கிட்ட இருந்த பைக்கையும் வாங்கிக்கிட்டு அங்க இருந்து ஓட்டிக்கிட்டு போறாங்க நம்ம சிந்து. குறும்புக்கார கிராமத்து பொண்ணுதான் நம்ம சிந்து. அதுக்கப்புறம் ஆறுமுகம் காவடி எடுத்துக்கிட்டே கோயிலுக்கு போறாரு. ஏன் இவர் காவடி எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தா இவங்க தான் அவரோட தங்கச்சி. அவங்களுக்கு வாய் பேசவே வராது. அவங்க பேசணுங்கிறதுக்காக 20 வருஷமா இவர் காவடி எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதோ நம்மளோட மெயின் ஹீரோ வர போறாரு. இதுதான் ஹீரோவோட அம்மா. சூடா காஃபி போட்டுட்டே வர்றாங்க. இவர் தான் ஹீரோவோட அப்பா. நம்ம ஹீரோக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. அவங்க தான் இவங்க பேரு ஐஸ்வர்யா. டாக்டரை பாக்குறதுக்காக வீட்டுக்கு நிறைய பேர் வராங்க. ஐஸ்வர்யா போய் ஹீரோவை கூப்பிடுறாங்க. இவர் தாங்க சிவா, நம்மளோட ஹீரோ. இதோ நான் கீழே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வர்றாரு. என்னடா அப்படின்னு பார்த்தா ஒரு குழந்தைக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணி இவர் தான் குணப்படுத்தியிருக்காரு. அந்த பொண்ணோட அப்பா சிவாவை பார்த்து எல்லாரும் கைவிட்டதுக்கு அப்புறம் நீங்க தான் என் குழந்தைக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க, அதனால உங்களுக்கு மரியாதை பண்ணிட்டு போகணும் தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு சால்வை போத்தி மாலை எல்லாம் போட்டு கௌரவப்படுத்துறாங்க. உன்னை ஊரெல்லாம் பெருமையா பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இதுல என்னமா இருக்கு, எல்லாத்துக்கும் காரணம் பெரியம்மா தான் அப்படின்னு ஒரே போடா போடுறாரு. இந்த அம்மாவை பார்த்தா ரொம்ப ஹோம்லியா தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்ட் தான், இவங்க தான் இந்த சீரியலோட வெள்ளி போல. இவரு இவங்களோட தம்பி. அப்ப அந்த பெரியம்மா யாரா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ஆறுமுகமோட அம்மா தான் பெரியம்மா. இவர் கிளம்பும் போது நடுவுல அவங்களும் வந்துடுறாங்க. பெத்த அம்மா நான் இங்க இருக்கும்போது அவ காலில் போய் விழறான் பாருன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க இந்த வில்லியம்மா. சிவா தங்கச்சியை பார்த்து நீ ரொம்ப ஃபீல் பண்ணாதமா, அடுத்த வாரம் ஒரு டாக்டர் வராரு, அவர்கிட்ட உன்னை நான் கூட்டிட்டு போறேன், கண்டிப்பா உனக்கு வாய்ஸ் வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. உடனே சிவாவோட அம்மா அவங்க தம்பி கிட்ட மருந்து வச்சு குரலே வரவிடாம பண்ணது நான் தான், இவங்க எப்படி குரலை வர வைக்கிறாங்கன்னு பாப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, ஆரம்பமே ட்விஸ்டா அப்படின்னு தோணுச்சு. சிவா போற வழியில அவரோட கார் பிரேக் டவுன் ஆயிருது. இந்த விஷயத்த ஒரு குட்டி பையன் சிந்துக்கு போன் பண்ணி சொல்லிடுறாரு. சிவா ஒரு ஆட்டோவை பிடிச்சு போயிட்டு இருக்கும்போது அந்த ஆட்டோவை நிறுத்தி சிந்து வந்து நான் உங்களை கொண்டு போய் விடுறேன், என்ன கூட பைக்ல வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் வேணாம், நீங்க வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி பைக்ல கூட்டிட்டு போறாங்க. இன்னைக்காவது லவ்வ சொல்லிடணும்னு முடிவோடு வந்த சிந்து டாக்டரை இறக்கி விட்டுட்டு உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள டாக்டருக்கு போன் வந்துடுது, சர்ஜரிக்கு லேட் ஆயிருது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா அங்க இருந்து தோல்ல தட்டி கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அதை நினைச்சே இவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. சிவா ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனோன்னா சர்ஜரிக்கு ரெடி ஆகுறாரு. அந்த 2 டாக்டர்ஸை ஆபரேஷன் தியேட்டருக்கு வர சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. உள்ள போனா ஆபரேஷன் தியேட்டர்ல யாருமே இல்ல. பின்னாடி இருந்து கண்ணை மூடுறாங்க ஒருத்தவங்க. யாருடா இவங்க, 3வது ஆளா ஒருத்தவங்க இருக்காங்களே அப்படின்னு பார்த்தா இவங்க பேரு ஸ்னேகா. இவங்க 2 பேருமே 1 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. சிவாவும் நான் அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன், கண்டிப்பா நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் நடந்துரும்னு சொல்றாரு. இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்காங்க. ஆமா, ஈரமான ரோஜா வேலை இதே ஜீவாவை கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால்ல லாஸ்ட் வரைக்கும் நின்னவங்க தான். எப்படியும் இதுலயும் சிவாவை கல்யாணம் பண்ணிக்க போறது கிடையாது. இனி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.